நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கிப்பார் திராவிடம் தெரியும். நாடாவை அவிழ்த்து பாவாடையை விரித்து பார் திராவிட நாடு தெரியும். எங்க தலைவர்கள் சொல்லல. இது நாகரிகமா சொல்ல முடிஞ்சது. நான் நாகரிகமா ஒண்ணு சொல்றேன். முழுசும் சொன்னா திமுக அவ்வளவு பேரும் பொது இடத்துல தூக்குல தான் தொங்கணும். இதை பற்றி பேசுவதற்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது யோக்கியதை இருக்குதா? நான் ஏன் இதெல்லாம் பேச வேண்டிய நிலைமை வரும்னா, சமீப காலத்துல எங்களுக்கு இருக்கிற அந்த ஆதங்கத்தை நல்லவேளை உங்கள்கிட்ட சொல்லிடுவோம். ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது அதை ஆம் இல்லை என்று சொல்வது அவருடைய உரிமை. ஆம் என்றால் திரித்துக் கொள்ள முயற்சிப்பது, திருந்திக் கொள்ள முயற்சிப்பதும், இல்லை என்றால் நீங்கள் சொல்வது தவறு என்று சொல்வதிலும் நியாயம் இருக்கு. ஆனா அவர்கள் என்னன்னா, உடனே எங்களை பற்றி கண்டபடி அவங்க வச்சிருக்க யூடியூப் சேனல் இதெல்லாம் போடுறது, எங்க வீட்டு பெண்களை எல்லாம் பத்தி பேசுறது, வெட்கத்தை விட்டு சொல்றேன். எங்க அம்மா இன்னும் உயிரோடு 96 வயசு, அவங்கள பத்தி எல்லாம் போடுறாங்க. நானும் என்னென்னமோ சொல்லி சொல்லி பார்த்தேன், நாகரிகமா இருந்து பார்த்தேன், நடக்கல. நான் நாகரிகமா ஒண்ணு சொல்றேன். முழுசும் சொன்னா திமுக அவ்வளவு பேரும் பொது இடத்துல தூக்குல தான் தொங்கணும். இதை பற்றி பேசுவதற்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது யோக்கியதை இருக்குதா? தான் என்னுடைய கேள்வி. உங்க வீட்டுல உங்களுடைய கடந்த கால வரலாறு அதெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க. உங்க தலைவர்கள் எப்படி தேடி அலைய மாட்டேன், வந்தால் விடமாட்டேன், எங்க தலைவர்கள் யாரும் சொல்லல. திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேட்ட உடனே சட்டமன்றத்துக்குள்ளேயே நாடாவை அவிழ்த்து பாவாடையை விரித்து பார் திராவிட நாடு தெரியும், எங்க தலைவர்கள் சொல்லல. இது நாகரிகமா சொல்ல முடிஞ்சது. இதை தாண்டி உங்களை போல நாங்க பர்சனல் விமர்சனம் வந்தாட்டா நீங்க தூக்குல தான் தொங்கணும். இனி மேலாவது இதை நிறுத்தி கொண்டால் நல்லது. தொடர்வீர்களே ஆனால் அதெல்லாம் நாங்களும் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடும். அரசியல் தரம் தாழ்ந்து ரொம்ப கீழே போய் தப்பு செய்வன் மீது குற்றம் சொல்வது வேற, தப்பு செய்வன் மீது குற்றம் சொல்வதை கேவலமாக பேசுறது வேற. நாங்க ஆட்சியில் இல்ல, அதிகாரத்தில் இல்ல, எதிர்கட்சியில் இருக்கிற போது ஆட்சி நிர்வாகத்தில் குறைகளை சொல்வதுதான் ஜனநாயகம். அப்படி குறை சொல்பவனை நீங்கள் கேவலமாக தொடர்ந்து இப்படி செய்வதை அந்த தலைமை கண்டித்து நிறுத்த வேண்டும். அச்சம் எங்க போச்சு? அந்த கட்சியுடைய முக்கியமான பிரமுகர் காந்தியை பற்றியே பேசினாரு. காந்தியை வீட்டுக்குள்ள படுக்க வச்சது நாங்க தான்டா. காங்கிரஸ்காரங்க கொழுப்பா? காந்தியவே படுக்க வச்சோம் நாங்க. நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க? இதுக்கு என்ன பதில், பொருள் கொஞ்சம் சொல்லுங்க. இதெல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அவன் என்ன பேசினாலும் பரவாயில்ல, கூட்டணி தான் இருக்கணும் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் என்பதை இதை பார்க்கிற பொதுமக்களுக்கே விட்டுவிடுறாங்க.